புருஷன் சரியில்லன்னா பொண்டாட்டி வெளியில தான் போவா. ரிஹானாவோட கருத்தால கிளம்புன புது சர்ச்சை. பட்டுக்கோட்டையில கல்யாணத்த மீறின உறவுல இருந்ததா குற்றம் சாட்டி, தன்னோட மனைவிய ராஜா அப்படிங்கிறவரு முகத்துல கத்தியால கடுமையா தாக்குனாரு. மனைவிய பல தடவ கண்டிச்சும் கேட்காததால இப்படி ஒரு விபரீதம் நடந்துட்டதாவும், தன்னோட குடும்பமே நாசமாயிட்டதாவும், அவரு தன்னோட 4 வயது மகன் கூட தற்கொலை பண்ணிக்க போறதாவும் வீடியோ வெளியிட்டிருந்தாரு. இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல ரொம்ப பெரிய பரபரப்ப ஏற்படுத்திட்டு வருது. இந்த விவகாரம் தொடர்பா நடிகை ரிஹானா தன்னோட கருத்த வீடியோவா பதிவிட்டிருக்காங்க. அதுல பேசின அவங்க, "முன்னாடி எல்லாம் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ப நான் பார்த்து வியந்திருக்கேன். கல்யாணம் பண்ணிக்காம, குழந்தை பெத்துக்காம ஒரு ஆண் கூட வாழலாமா அப்படின்னு கூட யோசிச்சிருக்கேன். ஆனா இந்த மாதிரியான சம்பவங்கள பார்க்கறப்போ, லிவிங் ரிலேஷன்ஷிப்பே பரவால்ல அப்படின்னு தோணுது. பிடிச்சிருந்தா சேர்ந்து வாழலாம், பிடிக்கல அப்படின்னா பிரிஞ்சு அவங்கவங்க வாழ்க்கைய பார்த்துக்கலாம். நான் உனக்கு தாலி கட்டிட்டேன், நீ எனக்கு சொந்தமானவ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, தன்னையும் அழிச்சு, தன்ன நம்பி வந்த மனைவி, குழந்தைகளையும் அழிச்சுட்டு, உயிர் போறத விட லிவிங் ரிலேஷன்ஷிப்ல வாழ்றது எவ்வளவோ மேல். ஒரு பொண்ணு தவறு செஞ்சாங்களா? தவறு செய்யலையா? அப்படிங்கிறது வேற விஷயம். அதுக்காக அவங்கள அடிக்கவோ, கொல்லவோ யாருக்கும் உரிமை கிடையாது. உயிர கொடுக்கறதும், எடுக்கிறதும் கடவுளோட கையில மட்டும் தான் இருக்குது. பொண்ணு தவறு செஞ்சுட்டா, இப்படித்தான் வெட்டணும், இப்படித்தான் கொல்லணும் அப்படின்னு பேசக்கூடிய ஆண்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த மாதிரியான விஷயம் உங்க வீட்ல நடந்தாதான் அதோட வலி என்ன அப்படின்னு புரியும். அந்த பொண்ணுக்கும் கணவனுக்கும் இடையில என்ன கருத்து வேறுபாடு இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அந்த பொண்ணு ஏன் தன்னோட கணவன வெறுத்தாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. கல்யாணமாகி குழந்தை பெத்த பின்னாடி கணவர வெறுக்குறாங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் கணவன், மனைவி 2 பேருமே தான். தனக்கு தேவையானத மனைவி குடுக்கல அப்படின்னா, ஆண் வெளியில போகத்தான் செய்வான். அதே மாதிரி தனக்கு தேவையானத புருஷன் குடுக்கல அப்படின்னா, பெண் வெளியில போகத்தான் செய்வா. அது ஒரு உணர்ச்சி. அதுக்காக உயிரை எடுக்கக்கூடிய உரிமைய யார் குடுத்தது? அப்படின்னு பேசியிருக்காங்க. ரிஹானாவோட இந்த கருத்துக்கள் சமூக வலைதளங்கள்ல கடும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா திருமண உறவு, அப்புறம் திருமணத்த மீறின உறவுகள் தொடர்பா அவங்க தெரிவிச்ச கருத்துக்களுக்கு பலரும் எதிர்ப்பு தெரிவிச்சு, அவங்களையே கடுமையா திட்டிட்டு வராங்க.